ஷபாபுன் முஸ்தகீம், நேரான வழியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னொரு பண்பு, அல்லாஹுக்காக இயங்குவார்கள். ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், இவர்கள் இந்த இளைஞர்கள் முயற்சிகள் எல்லாம் அல்லாஹுக்காக, அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அல்லாஹுடைய விஷயத்தில் தான் இருக்கும். எது செய்தாலும் சரி, ஒவ்வொன்றிலும் இது அல்லாஹுக்காக செய்கிறோமா அல்லது வேறு நோக்கத்துக்காக இருக்கிறதா? ஒரு செயல் அவங்களுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இதை அல்லாஹ் விரும்புவானா, அல்லாஹுக்கு இது பிடிக்குமா என்று ஒவ்வொன்றிலும் அல்லாஹுக்கு முன்னாடியே இருப்பதை போல அல்லாஹ்வுடைய உதவியை நாடி நின்று தான் அவர்கள் செய்வார்கள். அவருடைய எண்ணமெல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹ் தான் நிரம்பி இருப்பான். ஷேக் உசைமின் சொல்கிறாங்க, அதாவது எந்த பெருமையும் பகட்டும் இல்லாமல் முழு மனதுடன் அல்லாஹுக்காக போராடுவார்கள். அப்படின்னா அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மார்க்க விஷயங்களில், மார்க்கத்திற்காக, மறுமைக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும்தான் எதிர்பார்ப்பார், பெருமையை எதிர்பார்க்க மாட்டார்கள். அவரோட பகட்டு, புகழ்ச்சி, பந்தா இந்த மாதிரியான பண்புகள்லாம் இருக்காது. அவங்களுடைய உள்ளமெல்லாம் அல்லாஹ் தான் இருப்பான். மேலும் தங்களது சக்தி மற்றும் ஆற்றலின் மீது மட்டும் நம்பிக்கை வைக்காமல் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியைத்தான் முழுக்க நாடி நிற்பார்கள். அதே நிலையில்தான் அவர்கள் முயற்சி செய்வார்கள். அதாவது தங்களுடைய திறமையை மட்டும் நம்பிட மாட்டாங்க. தான் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற திறமையை கொண்டு தான் இந்த விஷயத்தை செய்கிறோம். ஆக நன்றிக்கு உரியவன் அல்லாஹ் தான். ஆக என்னுடைய திறமையால் செய்தேன், என்னுடைய அறிவால் செய்தேன்லாம் அவங்க தங்களுடைய விஷயங்களில் நம்பிக்கையை தங்கள் மேலேயே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அவங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பாங்க, அல்லாஹ்வுடைய உதவியத்தால் நாடி நிற்பாங்க. ஆகவே தங்களின் ஆற்றல் மீது மட்டும் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அதாவது ஒருத்தர் தனக்கு ஆற்றல் சக்தி இருக்கிறத அறிவது என்பது வேறு. உனக்கு ஒரு விஷயத்தில் இதனை என்னால் முடியுமா முடியாதான்னு ஆராய்ச்சி செய்வது. அப்போது இந்த விஷயத்தை செய்வதற்கு இவ்வளவு ஆற்றல் தேவை, இந்த அளவுக்கு நேரம் தேவை, சக்தி தேவை, இதற்கு இவ்வளோ பயிற்சி தேவை, இதெல்லாம் பார்க்குறது தப்பு இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் பயிற்சி, ஆற்றல், திறமை எல்லாம் இருக்கும்போது நான் பெரிய ஆள் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் நேரு வழியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த சக்தியையும் ஆற்றலையும் திறமையும் கொடுத்தது அல்லாஹ் தான் என்று நம்புவாங்க. ஏன்னா படைத்தவன் அல்லாஹ் தானே, ரப்புல் ஆலமீன். அவன் படைக்காம எந்த சக்தியும் எந்த ஆற்றலும் இந்த உலகத்தில் வர முடியாது. அப்போ நம்முடைய காரியத்தில் ஒன்று வெற்றி கிடைக்குமானால் அந்த வெற்றிக்கு மூல காரணம் யார்? அல்லாஹ். ஏனால் அந்த வெற்றிக்கு தேவையாக இருக்கக்கூடிய சக்தியையும் திறமையையும் கொடுத்தது அல்லாஹ் தான். ஆக இந்த இளைஞருடைய உள்ளங்களில் முழுக்க முழுக்க அவனுடைய முயற்சியை மட்டும் அவர்கள் நம்ப மாட்டார்கள், அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள். அவனது மார்க்கத்தை அவன் வகுத்த வரம்புக்குள் நின்று பின்பற்றுவார்கள். அதாவது அல்லாஹ் என்ன எல்லையை, மார்க்கத்தின் சட்டத்தை வச்சிருக்கிறானோ அந்த எல்லைக்குள்ளே நிற்பாங்க. அந்த வரம்பை தாண்டி போக மாட்டாங்க. அல் குலு, வரம்பு மீறுதல், எல்லை மீறுதல், எக்ஸ்ட்ரீமிசம், இந்த போக்கு அவங்கள்ட்ட இருக்காது. நடுநிலை இருக்கும். எப்படி ஷேக் உசைமின் சொல்கிறாங்க, அதில் வரம்பு மீறி விடாமலும் குறைவும் செய்யாமலும் முயற்சி செய்வார்கள். அவங்களுடைய முயற்சி ஒரு நடுநிலையாக சரியாக நிதானமாக இருக்கும். ஒரே அடியாக வரம்பு மீறி ஒரு வித வெறித்தனத்தோடு மார்க்கத்துடைய எல்லையை தாண்டி தங்களுடைய விருப்பங்கிற பேரில் மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்தின் பெயரையும் கெடுக்கக்கூடிய போக்கு அவங்கள்ட்ட இருக்காது. ஹவாரிஜிகள் அப்படி தான் போனாங்க. வழிகேடர்களில் ஆரம்பகால வழிகேடர்கள் மார்க்கத்தின் பெயரா அல்லாஹ்வின் சட்டத்தை நாங்கள் நிலைநாட்டுகிறோம், அல்லாஹ்வின் சட்டத்தின்படி இருக்கிறோங்கிற பேரில் அவங்க எப்படி வரவு மீறினாங்க அப்படின்னா, அவங்க பெரும் பாவம் செய்த எல்லாரையுமே காஃபிர்னு சொன்னாங்க. வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடாது, பெரும்பாவம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். ஆனால் ஹராமாக்கி இருக்கிற அந்த பெரும்பாவங்களை ஒருத்தன் செய்தால் அவன் காஃபிரை இஸ்லாமை விட்டு வெளியேறி விட்டான்னு நம்பினாங்க ஹவாரிஜிகள். ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். மார்க்கத்துடைய வரம்பு என்ன, ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. புரட்சி, கிளர்ச்சி, ஆர்ப்பாட்டம், போராட்டம், இந்த மாதிரியான போக்குகளில் சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களில் யாருமே இறங்கக்கூடாது. ஆட்சியாளருடைய தவறுகளை திருத்துவதற்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்குற வழிமுறை சுன்னாவில் இருக்குது. அவங்களுக்கு தனிப்பட்ட உபதேசம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு அந்த ரகசியமாக தான் அதை சொல்ல வேண்டும், மக்களுக்கு மத்தியில் அவங்களுடைய குறைகளை பரப்பக்கூடாது. இப்படி நிறைய சட்டங்கள் இருக்குது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வரம்பு மீறி போய் இளைஞர்கள் சிலர், இன்னும் சொல்லப்போனால் தாய்கள்ங்கிற பெயரில் இருக்கக்கூடிய சிலர் இந்த மாதிரியான போக்களை உணர்ச்சி வசப்பட்டு செய்வாங்க.
ஆனால் ஷபாபுன் முஸ்தகீம் என்கிற இந்த நேரான வழி இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் வரவு மீறல் எதிலுமே இருக்காது. இவங்க நேரான, அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இப்படி ஒரு சிலர் வரம் மீறாங்களா, இன்னொரு சிலர் அவங்க எதையுமே செய்யாமல் அலட்சியப்படுத்தி போவாங்க, மார்க்க விஷயங்களில் குறைவு செய்வார்கள். இதுவும் இந்த இளைஞரிடம் இருக்காது. ரெண்டு பக்கமும் அவங்க சாய மாட்டாங்க, வரவு மீறி போய் வழிகடவ மாட்டாங்க, அல்லது மார்க்கத்தை பின்பற்றாமலே அலட்சியப்படுத்திட்டு உதாசீனத்தோடு மார்க்கத்தை கண்டுகொள்ளாமல் அவங்க மனம் போன போக்கிலும் வாழ மாட்டாங்க. இந்த இளைஞர்கள் மார்க்க வரம்புக்கு உள்ளே இருப்பார்கள், நடுநிலையாக இருப்பார்கள், மார்க்கம் வகுத்த சட்டம் எல்லை அதுக்குள்ளே நிற்பார்கள். இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் தேவை அறிந்து தங்கள் நாவாலும் கையாலும் செல்வத்தாலும் நன்மைகளை நாடி முயற்சி செய்வார்கள். இவர்களுடைய முயற்சி எல்லாமே அல்லாஹ்வுக்காக இருக்கிறது இல்லையா? அதனால் இவருடைய முயற்சி எல்லாருக்கும் நன்மைகளை கொண்டு வரும். அதற்கு இவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய நாக்காலும் நன்மையை நாடுவார்கள். அப்படி என்றால் என்ன? நல்லதை பேசுவார்கள், நல்லதின் பக்கம் அழைப்பார்கள், நல்லதை எடுத்து சொல்வார்கள், விளக்குவார்கள். யாரையும் நாவால் தீங்கிழைக்க மாட்டார்கள். திட்டுவது, அசிங்கமாக பேசுவது, சபிப்பது, பொய்களை பரப்புவது, வதந்திகளை பரப்புவது, அதன் மூலமாக ஃபித்னா பண்ணுவது, இப்படியெல்லாம் நாக்கை கொண்டு ஃபித்னாக்களை செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி தங்களுடைய கைகளாலும் அவர்கள் இந்த ஃபித்னாக்களை, தவறுகளை, குழப்பங்களை செய்ய மாட்டார்கள். யாரையோ ஒருத்தர் அடிப்பது, சண்டையிடுவது, அல்லது ஒருத்தரை கொல்லுவது, இந்த பாவங்களின் பக்கம் போக மாட்டார்கள். அடுத்து செல்வத்தாலும் இவருடைய ஃபித்னா இருக்காது. அவர்களை கையில் இருக்கக்கூடிய பணம், காசு, வசதிகளை கொண்டு கேடுகளை செய்ய மாட்டார்கள். எல்லா விதமான இவருடைய முயற்சி எல்லாம் நன்மையில் தான் இருக்கும். பேசினாலும் நன்மையான முயற்சி இருக்கும். ஏதேனும் தன்னுடைய கைகளை அசைத்தாலும் அதில் ஒரு நன்மையான முயற்சி இருக்கும். செல்வத்தை எடுத்து செலவழித்தாலும் நன்மையான முறையில் இருக்கும். அப்படிப்பட்ட இளைஞர்களாக இவர்கள்தான் அல்லாஹ்வுக்காக இயங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் முகத்திற்காக மட்டும் காரியங்களை சீராக்கி கொள்கிறவர்கள், நடுநிலையாக நிதானமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஷபாபுன் முஸ்தகீம்ங்கிற நேரான பாதையின் இளைஞர்களின் பண்புகளில் ஒன்றாக அல்லாஹ்வுக்காக அவர்கள் இயங்கக்கூடிய இந்த பண்பை நமக்கு குறிப்பிடுறாங்க.